பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய திருச்சபையினுடைய அசோசியேட் பாஸ்டர் எஸ்ரா, போதகர் எஸ்ரா அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. கடந்த 2 ஆண்டுகளாக அவர் என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய ஊழியத்திலே பணிபுரிந்து வருகிறார். இன்றைக்கு நாம் அவருடைய மூலமாக நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அவர் நம்முடைய ஃபுல் காஸ்பல் பைபிள் காலேஜில் ஒரு பிடிஹெச் கோர்ஸ் முடிச்சுட்டு அவரை முடிச்சதுலேருந்து இங்கே வெற்றி வாழ்வு திருச்சபையில் இணை போதகராக அவர் பணியாற்றி வருகிறார். அவர் நம்பத்தில் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. அருமையாய் பிரசங்கிக்கக்கூடியவர், கர்த்தருடைய சமூகத்தில் அவர் எப்பொழுதும் இருக்கிறவர், நன்றாக போதிக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. ஆகவே அவரை நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு த பவர் ஆஃப் சீட், வித்தில் இருக்கும் வல்லமை. அதாவது கடவுளுடைய வார்த்தையில் இருக்கும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு கிரியை செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போறோம் இன்னைக்கு. ஆகவே இந்த இயற்கை உலகம் கடவுளுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அவருடைய ஆவிக்குரிய வித்தினால் இந்த இயற்கை உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளில் தங்கள் தங்கள் சாதிமுடைய கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பாருங்க, இந்த இயற்கை உலகத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா விதை. இந்த விதை இந்த இயற்கை உலகத்துல இருக்கிற இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற இந்த விதையானது எதை சார்ந்து எதன் அடிப்படையில எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை என்னும் ஆவிக்குரிய வித்தாகிய அதை சார்ந்து கொண்டதா இருக்கிறது. ஆகவேதான் 3ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அவருடைய வார்த்தையை பேசுகிறவராய் இருக்கிறார் இந்த பூமியில. அப்போ நமக்கு என்ன வார்த்தை தேவையா இருக்கிறதோ அதன் அடிப்படையில நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொல்லுகிறார். ஆக இந்த இடத்துல மழை உண்டாக வேண்டும் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாய் மழை உண்டாயிருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் வார்த்தையின் தேவனா இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல எப்படி சொல்லப்படுதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்ப இந்த வார்த்தையின் தேவன் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குறார் அப்படின்னா, தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் உண்டாக்குகிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை நாம் விதைக்கும் பொழுது அதற்கான அறுவடையை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அதற்கு இந்த இயற்கை உலகம் சாட்சியா இருக்கிறது. ஏன்னா எந்த விதையை போட்டாலும் இந்த இயற்கை உலகத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த விதை தண்ணி ஊத்துனாலும் என்ன பண்ணுறதுன்னா அது முளைப்பித்தே ஆகுது. ஏனென்றால் அது ஒரு கோட்பாடுனால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே கோட்பாடு தான் தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில விதைக்கும் பொழுது அது நிச்சயமாய் அறுவடையாய் வரும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அறுவடை இல்லை என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை விதைக்கவில்லை என்று அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த இயற்கைக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இந்த இயற்கை உலகத்தை தான் நினைக்கிற எண்ணங்கள் பெருசு, காரியங்கள் பெருசு. இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன், இந்த இயற்கை உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதி இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இந்த வியாதி தான் பெருசுன்னு நினைக்கிறோம். இந்த வியாதி காட்டிலும் பெருசு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த வியாதியை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையானது மிக பெருசா இருக்குது. இந்த வியாதியை விழுங்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை நாம் விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும்.
அப்போ இன்னைக்கு நமக்கு நல்லா தெரிய வேண்டும் பாருங்க, நாம் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில விதைக்க வேண்டும். இப்போ முதல் மனுஷனாகிய ஆதாமை தேவன் அப்படிதான் உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனார்னா, அந்த வார்த்தையின் தேவனிடத்திலிருந்து தன்னைத்தானே அவர் பேசிக் கொள்ளுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 1 பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் வார்த்தையின் தேவன் அவரை பார்த்தே பேசுகிறார் பாருங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆழக்கடவர்கள் என்றார். இந்த முதல் மனுஷனாகிய ஆதாமை தேவன் எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் உடையவனாய் உண்டாக்குனார் அப்படின்னா, தேவனைப் போலவே இருக்கும்படி, தேவனைப் போலவே சிந்தித்து யோசித்து செயல்படும்படி, தேவனைப் போலவே விதைக்கக்கூடியவனாய், தேவன் எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாய் போல வார்த்தையை பயன்படுத்தி இந்த இயற்கை உலகை ஒழுங்கும் கிருமமாய் அவர் சிருஷ்டித்தாரோ, அதே போல தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் அவன் அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில ஒழுங்கும் கிருமமாய் சிருஷ்டிக்கக்கூடியவனாய் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். ஆனா ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு இந்த வார்த்தையை விதைக்கக்கூடிய அந்த விதையானது தாறுமாறாய் போனது. இந்த பாவம் உள்ள வந்த பிறகு அவனுடைய எண்ணங்கள் கெட்டு போனது. அவனுடைய ஆவி மரித்த நிலையில் இருந்தது. தேவன் விரும்புகிற மாதிரி இல்லை. அதனாலதான் பாவம் வந்த பிறகு மாபெரும் பெரிய பிரச்சனை, வியாதி, பயம், கலக்கம், எதை செய்தாலும் வாய்க்கவே மாட்டேங்குது, சாபம். அப்ப தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதை நாம் விதைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து அதை அந்த வார்த்தைக்கு ஏற்றாய் போல் அதை கொண்டு வந்து அதை முழுமையாக செயல்படுத்துகிறார். நம்ம பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் எல்லா பகுதிகளிலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவையானது ஒன்றே, கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் பூமியை உண்டாக்கியாச்சு, வானத்தை உண்டாக்கியாச்சு, இருள் இருக்கிறது. இப்போ அதற்கு நேராய் தேவன் ஒரு வார்த்தையை பேசுகிறார். என்னன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் இல்லை. இந்த சிருஷ்டிப்புல தேவன் அதை காண்பிக்கிறவரா இருக்கிறார். நாம் பார்ப்போம் 4 ஆதியாகமம் 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பாருங்க, வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருள் இருக்கக்கூடாது. அப்படி இருள் இருந்தது அப்படின்னா நாம் வெளிச்சத்தை பேசுகிற பிள்ளைகளா இருக்கும்படி தன்னுடைய குமாரன் இந்த பூமியில அவர் விதைக்க செய்திருக்கிறார். ஆகவேதான் இந்த இயேசுவை அவர் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அவருக்குள்ள நாம் பெற்றெடுக்கும்படி இந்த பூமியில இயேசுவை பிதாவாகி தேவன் விதைக்க செய்திருக்கிறார். அவர் மூலியமாய் நாம் பிறந்திருக்கிறோம். ஆகவே அவர் மூலியமா நாம் பிறந்த நாம் அவருடைய வார்த்தை எடுத்து அவர் எப்படி இந்த பூமியில செயல்பட்டாரோ, இந்த இயற்கைக்கு உட்பட்ட விதிகளை எல்லாம் அவர் தன்னுடைய வார்த்தையில் எடுத்து அதை மேற்கொள்ளும் விதத்தில் அவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாபெரும் ஒரு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். இப்போ வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. இயற்கைக்கு உட்பட்டு வியாதிப்பட்டு ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீ. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம பார்க்க முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5 மார்க் எழுதின சுவிசேஷம்
5ஆம் அதிகாரம் இங்க பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும் பாடு, பெரும் வியாதி, இரத்தப்போக்குனால வியாதிப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படி இந்த இயேசுவின் மீது தன்னுடைய விசுவாசத்தை எடுத்து அவருடைய இருதயத்துல வைத்து அதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில எப்படி விதைத்து எப்படி சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை நாம் இங்க பார்க்க முடிகிறது. நாம் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்கள் ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இங்க பாக்குறோம், இந்த அதிகாரத்துல 3 காரியங்கள் நடைபெறுகிறது. என்னன்னா, அசுத்தாவிலே இயேசு துரத்துகிறார். அப்போ ஜப ஆலய தலைவன் எவீரு என்கிற மகளை உயிரோடு எழுப்புகிறார். அந்த இடையில அந்த கேப்ல தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய சுகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கிடைக்கிறது. நம்ம பாக்குறோம், அவர் அசுத்தாவிலே துரத்தி இந்த இக்கரைக்கு வராரு. இக்கரைக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஜபாலய தலைவன் எவீர் என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் கைவையும் அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்றான். அவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை அவர் விதைக்கிறவரா இருக்கிறார். ஆகவே இயேசு சொல்றாரு, சரி நீ சொல்லிட்ட, நான் கையை வச்சா உன்னுடைய மகள் பிழைப்பாள் என்று சொல்லிட்ட, சரி நான் வரேன் அப்படின்னு இயேசு கிளம்பி வராரு. இந்த வர்ற அப்போதான் ஏகப்பட்ட நெருக்கடி, இயேசு ஏகப்பட்ட கூட்டம். ஏன் அப்படின்னா, அசுத்தாவில துரத்துகிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்யறாரு, குருடனுடைய கண்களை திறக்கிறாரு, உயிரோடு இருக்கிறவர்களை எழுப்புறாரு. இப்பேற்பட்ட மாபெரும் அற்புதத்தை செய்யும் பொழுது இயேசுவை சுற்றி அநேக கூட்டங்கள் நெருக்குகிறது. அவர்கிட்ட கிட்ட போக முடியல. அப்போ இந்த ஸ்திரீயை பத்தி சொல்லப்படுது பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, கொஞ்சம் நஞ்சம் வருத்தம் இல்லைங்க, மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, என்னன்னா வருத்தப்படுகிற பொழுதே அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, விசுவாசம் எப்படி வருகிறது அப்படின்னா, அதனால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இயேசு வார்த்தையின் வடிவிலங்கு நிற்கிறாரு. இந்த ஸ்திரீ வார்த்தைக்கு நேராய் தன்னுடைய வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீயாய் இந்த வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்ப பெரும் பாடு இருக்கு. அப்போ இவர்களுக்கு வாழ்வு வேண்டும் அப்படின்னா காசு கொடுத்தா வாழ முடியாது. அங்க சொல்லப்படுது, அநேக வைத்தியர்களால் செலவு செஞ்சு சற்றாகிலும் குணமடையாமல். லூக்கால சொல்லப்படுகிறது, ஒரு டாக்டர் கூட சுகப்படுத்த முடியல அந்த வியாதி. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதுகிறவர் ஒரு டாக்டர். அங்க அவர் இயேசுடைய அற்புதத்தை எழுதுகிறார். அப்ப இந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னா, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அப்ப என்ன கேள்விப்படுறாங்கன்னா, இந்த வார்த்தையின் தேவனை குறித்து கேள்விப்படுகிறார்கள். இந்த வார்த்தைக்கு நேராக அவர்கள் வருகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தைக்கு நேராக அர்ப்பணிக்கிறார்கள். அர்ப்பணிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவன் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாக்குறோம், 12 வருஷமா வியாதி இருக்குது அவங்களுக்கு. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் வாழ்வு இல்லை. எவ்வளவு முயற்சி செய்யறாங்க, வருத்தப்படுறாங்க, சற்றாகிலும் குணமடையல, என்னென்னோ பண்ணி பாக்குறாங்க. தன்னோட வாழ்க்கையில
எங்கேயோ போறாங்க, இன்னும் பண்ண முடியல. ஆனா கடைசியா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்றது நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்றது நிமித்தமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நாம் இழுக்க முடியும். இந்த வார்த்தை எப்படி செயல்படுகிறதா இருக்கிறது அப்படின்னா, அந்த வார்த்தை நாம் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவேதான் ஆதாமுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்து பூமியின் மண்ணினாலே காட்டு மிருகங்களையும் எல்லா பிராணிகளையும் உண்டாக்கி ஆதாம் அதற்கு என்னென்ன பேரிடுவான் என்று பார்த்தார் தேவன். நம்ம சும்மா நினைக்கிறோம் ஆதாம் என்னென்ன பேரிடுவான் அப்படின்னு. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆதாம் அந்தந்த ஜீவ ஜந்துகளுக்கு என்ன பேரிட்டானோ அதனுடைய தன்மை, அதனுடைய வல்லமே அதற்குள்ளாக வைக்கும்படி அவன் பேரிட்டான். எடுத்துக்காட்டாக சிங்கம் சொல்றான்னு பாருங்க. சிங்கம்னா எப்பேற்பட்ட ஒரு சிங்கமா இருக்கு. சிங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இல்லையா? ஏன்னா கடித்து கொதரும். அது பார்த்தால் அந்த மாதிரி ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கும். அதே போல ஒவ்வொரு மிருக ஜீவனுக்கும் தன்னுடைய தன்மையை உள்ள இருக்கும்படி அவன் அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை அந்தந்த மிருக ஜீவ ஜந்துகளுக்கு கூறினான். ஆகவேதான் நாம் இப்பொழுது எப்பேற்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தை எடுத்து நம்ம விதைக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு அறுவடை நம்முடைய வாழ்க்கையில வரும். இந்த ஸ்திரீ இயேசு குறித்து கேள்விப்பட்ட பொழுது இவங்க எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில விதைக்கிறாங்க அப்படின்னா, சுகத்தை விதைக்கிறவர்களா இருக்கிறார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னா வார்த்தையை விதைக்கிறாங்க. விதைத்த பிறகு அது அவர்களுக்கு அறுவடையாக எப்படி வருகிறது அப்படின்னா 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே, இமிடியட்லி. 12 வருஷமா வந்திருந்தது, செலவு பண்றாங்க, அதிக வருத்தம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு குறித்து கேள்விப்பட்ட பொழுது வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையில விதைக்கும் பொழுது, இந்த சுகத்தினுடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு காரியம் நடைபெறுகிறது அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்படுகிறது, இயேசுவிலிருந்து வல்லமை புறப்படுகிறது. தொட்ட உடனே சுகம் பெற்ற அந்த ஸ்திரீ இயேசு பார்க்கிறாரு. ஏன்னா வல்லமை அவரிடத்துல இருந்து புறப்பட்டது. அப்ப என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. என்ன பிரச்சனைன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் வார்த்தைக்கு வர்றதே இல்லை. அதனால்தான் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய விடுதலையை அனுபவிக்க முடியல. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, சர்ச்சைக்கு வந்தா போதும், பக்தியை காமிச்சா போதும், ஜெபம் பண்ணா போதும், உபவாசிச்சா போதும். சில கூட்டங்கள் இருக்கிறது, வெள்ளை துணிகளை, ஆடைகளை, சில கூட்டங்கள் இருக்கிறது, ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சர்ச்சுள்ள வந்தாலே ஆடை குறித்து பேசுவாங்க. இப்படி அடைய வேண்டும், துணியை இப்படி போட வேண்டும் அப்படின்னு. ஆனா தேவன் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும்படி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். தயவுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். இப்பேற்பட்ட எண்ணங்களுக்கு அவர் உயிரை கொடுத்திருப்பார். ட்ரெஸ் எப்படி போடுறது, ஜெபம் பண்றது இல்லைங்க. நாம் சத்துருக்களா இருக்கையில் அவர் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அதனாலதான் தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியல. ஏன்னா இந்த வார்த்தைக்கு வரல, இந்த இயேசு கிட்ட வரல. இவர்கிட்ட வாழ்வு இருக்கு, இவர்கிட்ட விடுதலை இருக்கு. ஏன்னா அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இவர்கிட்ட வந்தா ஜீவனுள்ள வாழ்க்கையை அவர் உங்களுக்கு அளிக்க முடியும். ஆகவே இந்த இயேசு கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிட்ட வந்தது மட்டுமல்ல, இவர் மூலியமா நாம் பிறந்திருக்கிறோம், இவர் மூலியமா நாம் வாழ்க்கையை பெற்று கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய வாழ்க்கை இவர் மூலியமா ஜீவன் அடைந்திருக்கிறது. அப்போ இவரால நாம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம யாரை போல் இருப்போம்? தேவனை போல் இருப்போம் அல்லவா? அப்ப சும்மா நம்ம சொல்லக்கூடாது, நான் இயற்கை மனிதன், நான் இயற்கை மனிதன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பெந்தேகோஸ்த பிறப்பு இல்ல, இது ஆவிக்குரிய தேவனால பிறந்த பிறப்பு. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையினால
விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் கேட்டா ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 3:15 வசனத்துல சொல்லப்படுகிறது, பிசாசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு பகையை அவருடைய வாயை திறந்து பேசியிருக்கிறார் தேவன். ஆசீரம் பாருங்க, ஆதியாகமம் 3:15. இந்த தேவன் பிசாசுனுடைய காரியங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் அவர் பெரிய ஒரு பிரிவை உண்டாக்கி இருக்கிறார். 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். என்னுடைய வாயை திறந்து பேசினதன் மூலமாக அவர் பகையை உண்டாக்கி இருக்கிறார். யாருடைய வித்துங்க? இயேசுவை பற்றி இங்க தீர்க்க தரிசனம் தேவன் சொல்லுகிறார். நாம் அவர் மூலியமாக நாம் பிறந்திருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் பிறந்திருக்கிறதுனால நமக்கும் பிசாசுக்கும் ஒரு மாபெரும் ஒரு பகை இருக்கிறது. பகைனா என்னன்னா பாவம், வியாதி, அசுத்தம், தரித்திரம், வறுமை, கண்ணீர், கவலை, பயம், இது எல்லாம் பிசாசுடைய பகை. அதற்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவனுடைய வல்லமையெல்லாம் தகர்த்து பகையை உண்டாக்கி விட்டார். ஆகவே நாம் அதனோடு நாம் விளையாடி கொண்டிருக்க வேண்டாம். வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உபயோகிக்கும் போது நாம் தெள்ள தெளிவாய் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே வியாதியை பத்தி பேசக்கூடாது, வறுமையை பத்தி பேசக்கூடாது. ஒரே பயமா இருக்குங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, என்கிட்ட காசு இல்ல 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 இல்லன்னு தெரியுது, அப்புறம் ஏன் சொல்றீங்க இல்லன்னு? ஆபிரகாம் எப்படி விசுவாசம் அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் உடைய வீரர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்போ கல்வாரி சிலுவையில் ஒரு மாபெரும் ஒரு பகை உண்டாய் இருக்கிறது. ஆனா பகைன்னா உறவினர்களுக்கு, மனுஷங்களுக்கு பகை இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா நீங்க? மூஞ்சி திருப்பின்னு போயிடுவாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா பகை, அவங்க எங்களுக்கு இது செஞ்சுட்டாங்க, அதனால நாங்க அவங்க கூட பேச மாட்டோம். நான் சொல்றேன், ஒரு வியாதிப்படும் பொழுது அதோடு கூட நீங்கள் உறவாடாதீர்கள். அது நமக்கும் அதற்கும் ஒரு பகையை தேவன் கல்வாரி சிலுவையில் உண்டாக்கி விட்டார். ஒரு வியாதிப்படும் பொழுது கூப்பிட்டு படுக்க வைக்காதீங்க, அது நமக்கு விரோதமான பகை. அதை பார்த்து பேசுங்கள், இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு நீங்கிப்போ அப்படின்னு. நாம் இயேசுடைய நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தை நாம் பேசும் பொழுது செய்யப்பட முடியாத காரியம் கூட செய்யப்படும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரியான வார்த்தை நாம் விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல அறுவடையே இருக்க மாட்டேங்குது. ஏன் அறுவடை இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, நாம விதைக்க மாட்டேங்கிறோம். தேவனுடைய வித்தானது வார்த்தை இருக்கிறது. அவர் ஊமைகள்ல சொல்றாரு இல்லையா? அவருடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை சொல்றாரு. ஆனா தனித்திருக்கும் பொழுது அந்த ஊமைய சீசர்கள் கேட்கறாங்க, இந்த ஊமை என்ன அப்படின்னு. இந்த ஊமை நீங்கள் அறியாவிட்டால் மற்றவர்கள் எப்படி நீங்கள் அறிவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். இந்த வார்த்தை நம்ம கெட்டிமா பிடிக்கும் பொழுது இதுல அவ்வளவு பெரிய ஒரு விடுதலை, அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் ஒரு வாழ்வு இதுல இருக்கு. தேவனுடைய வசனமே விதை. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியிலும் நாம் விதைக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர், அதுல எப்படி நாம் கொடுக்க வேண்டும் என்பது தேவன் அங்க தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் சபைக்கு எழுதுறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம்
2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எப்படி இங்க விதைக்கிறாங்க. 5ஆம் வசனம், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் முன்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். எப்படி ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தினாலே. யாருடைய சித்தங்க? ஆசீர்வாதம், பெருக்கம், தேவனுடைய சித்தம். இங்க பவுல் சபைக்கு எழுதுகிறார். 1ஆம் வசனம், அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே. அப்போ நாம் விதைக்கிறோம். எதை விதைக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை விதைக்கிறோம். இங்க பொருளாதார ரீதியில கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, அதையும் நாம் விதையாக பார்க்க வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணம் உள்ள விதத்தில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்தை தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும். வார்த்தை மட்டும் விதைத்தா போதாது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நாம் விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ விதைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது 8ஆம் வசனத்துல, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அப்போ நம்மையே, உங்களையே, இத என்ன குறித்த வார்த்தை இது? இந்த வசனம் உங்களை குறித்தது. நீங்கள் அவருடைய சித்தத்தினால உங்களே நீங்கள் அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையின் மீது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாகும்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்துல ஒரு வித்தாக அனுப்பிச்சாரு. எழுந்த அதிகாரத்தை நாம் மறுபடியும் இந்த வார்த்தையின் மூலியமாக வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆதாம் இழந்த அதிகாரத்தை மறுபடியும் இந்த இயேசு கிறிஸ்து மூலியமா நாம் பெற்றுக்கொண்டு, இவர் மூலியமாக நம்முடைய வாழ்க்கைய, இவர் செஞ்ச அற்புதத்தினால கல்வாரி சீலையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ, இவர் மூலியமா நாங்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாதாரண மனுஷங்கள் இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நாம் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இருந்தது, அது உண்மை. 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவன் அழைக்கும் பொழுது அழைத்து ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். மாபெரும் ஆசீர்வாதம் அவர் தலையின் மீது இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையின் மீது இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாம் பஞ்சத்தின் மத்தியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தன்னுடைய வாழ்க்கைய ஒரு பணக்கார ரீதியாக மாற்றுகிற தேவன். ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கூறி எப்படி கூறுறாருன்னா, வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக அவருடைய வாழ்க்கையில விதைக்கிறார். அவர் விதைக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆபிரகாம் செய்கிறார். என்னன்னா, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார். அது ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 12:4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாமை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர் மீது கூறுறாரு, விதைக்கிறாரு. இந்த விதைத்த ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க. 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். பாருங்க, புறப்பட்டு போனான், சொன்னபடியே கீழ்ப்படுகிறாரு. கானான் தேசத்துக்கு அழைக்கிறாரு, வா அப்படின்னு. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய சித்தத்தை வாயை திறந்து ஆசீர்வாதத்தை விதைக்கும் பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட போர் செய்கிறார்.
5 ராஜாக்களை வெற்றி எடுக்கிறார். வெற்றி எடுத்து 15ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாக்கி சொல்றாரு, பயப்படாத, கலங்காத, நான் உனக்கு பெரிய பலனா இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லையே, புத்திர சந்தானம் அருளவில்லையேன்னு சொல்றாரு. அப்ப என் வீட்டு வேலைக்காரன் எலியேசர் எல்லாவற்றையும் ஆள்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் சொல்றாரு பாருங்க, 15ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் எதை என்ன பண்றாருன்னா, ஏதோ கொம்பெடுத்து இப்படி சுத்தல, மேஜிக் பண்ணல, வாயை திறந்து வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசம் எப்படி வர்றதுங்க? வாயை திறந்து சொல்றதன் மூலியமா தான் விசுவாசம் வருது. விசுவாசமே இல்லை அப்படின்னா வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, விசுவாசம் வந்துடும், அவர் உதவி செய்வார். அப்ப இங்க சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பா இருப்போனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை தேவனுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் விதைக்கிறார். சொல்றாரு 16ஆம் அதிகாரத்துல இன்னொரு வார்த்தை வருகிறது ஆபிரகாமுக்கு. இங்க பிரச்சனைன்னா, நாம் யாருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம், யாருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமா இருக்கணும். நீங்க தேவன் கிட்ட வந்தா, கடவுளுடைய வார்த்தை கிட்ட வந்தா, யாருடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், யாருடைய வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் கர்ப்ப பிறப்பாயிருப்புன்னு சொல்லப்படுகிறது. 16ஆம் அதிகாரம் வந்தா சாரால் சொல்றாங்க, என் கர்ப்பத்தை தேவன் அடைத்திருக்கிறார், என்னுடைய அடிமை பெண்ணோடு சேரும், அவளால் என் வீடு கட்டப்படும். 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பது உனக்கு சுதந்திரவாளி. இங்க சாரானுடைய வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறாரு. அதே போல நடக்குது. அடிமை பெண்ணோடு சேர்றாரு. ஆகார் என்னும் அடிமை பெண்ணோடு சேர்ந்து பிள்ளையும் பெற்றெடுக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பேர் இடுறாங்க. அந்த பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம நிறைய நேரத்துல தவறு செஞ்சிடறோம். ஆனா கர்த்தர் அந்த தவறை சரி செய்யணும்னு விரும்புறாரு. பிசாசு அந்த தவறை வச்சு என்ன பண்றான்னா, குற்ற உணர்வு கொண்டு வந்து, பயத்தை ஏற்படுத்தி, கவலையை கொண்டு வந்து, விசுவாசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க செய்ய அவன் விரும்புகிறான். ஆனா தேவன் தொடர்ந்து அன்பு கூறுகிறார். நீங்க நெகேமியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, நெகேமியா அவருடைய புஸ்தகத்துல எழுதுறாரு, கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர் என்பதை அங்க வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு. கொண்டு வர்றப்போ எவ்வளவு வாட்டி தேவனை முறுமுறுக்கிறாங்க, தேவனை விட்டு வழி விலகி போயிடுறாங்க. மறுபடியும் தேவன் அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்து கொள்ளுகிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு கிருபையுள்ள தேவன், இப்பேற்பட்ட ஒரு தயவுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அவர் செஞ்ச தப்ப என்ன பண்றாரு அப்படின்னா சரி செய்கிறவரா இருக்கிறார். அப்போ சூழ்நிலை எப்பேற்பட்டதா பார்க்க கூடாது, சரீரம் எப்பேற்பட்ட ஒரு மக்கட் பண்ணுது பார்க்க கூடாது. கடவுளுடைய வார்த்தை இந்த இயற்கைக்கு உட்பட்டிருக்கிற காரியத்தை அதிகமாய் விழுங்குகிறதா இருக்கிறது. இந்த இயற்கைக்கு உட்பட்டிருக்கிற காரியங்களை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தையானது இதை காட்டிலும் மாபெரும் ஒரு பெரிய சக்தியா இருக்கிறது. ஆகவே இயற்கைக்கு உட்பட்டு சில காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல நாம் வெளிச்சமா இருக்கிறோம், நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறோம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு சொல்வார், நானே ஒளியா இருக்கிறேன் என்றாரு.
இந்த ஒளி கிட்ட வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகவே தான் இருக்கும், ஒருபோதும் இருளா இருக்காது. ஆகவே இந்த உலகத்தார்கள் இந்த சத்திய தேவனை அறியாது இருக்கிறதுனால அவர்களுடைய வார்த்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையானது இருளா இருக்கிறது. நீங்கள் அதை எடுக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையும் இருளா இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் இருளா இருக்கும். ஆனா இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் வெளிச்சமாகவே தான் இருக்கும். ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிக்கையில பவுல் இருக்காரு இல்லையா, புதிய ஏற்பாட்டுல முக்காவாசி புஸ்தகத்தை அவர் தான் எழுதியிருக்காரு. பவுல் பேர் மாற்றப்பட்டு தான் பவுல், முன்னாடி சவுலா இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவரா இருக்கிறார். ரொம்ப கொடிய துன்பப்படுத்தும் பொழுது என்ன பண்றாருன்னா லெட்டர்லாம் வாங்கி சட்ட ரீதியாக அவர்களை தண்டிக்கும்படி வராரு. வரும்பொழுது ஒரு மாபெரும் ஒரு ஒளியை பார்க்கிறார். அந்த ஒளியை பார்க்கவே முடியல. அப்ப அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு. ஒளி, அந்த ஒளியிலிருந்து என்ன வருதுன்னா சவுண்டு, சத்தம், வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையின் இயேசுதான் சவுலை சந்திக்கிறார். சந்திச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா 3 நாள் பவுல் ஒரு மீன் சிதில போல கண்ணு மூடப்பட்டு இருட்டா இருக்கு. அப்ப அனனியா என்ற ஒரு சீஷன் என்ன பண்றாரு, அப்போ ஒரு அப்போஸ்தலர் என்ன பண்றாருன்னா தேவன் அவருக்கு தரிசனமாகி நேர்த்திறனப்பட்ட ஒரு வீட்டுல சவுல் இருப்பான், அவங்கிட்ட போ, அவங்க மேல கையை வச்சு தலையில ஜோம் பண்ணு. அப்போ அவன் என்ன பண்றான்னா ஜோம் பண்ண பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாரு. பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா தன்னுடைய கண்களில் இருந்து மீன் செதில போல விழுகுது. என்னன்னா இந்த ஒளியின் தேவனிடத்துல வந்த பவுலுக்கு வாழ்க்கை வெளிச்சமாகவே தான் இருக்கிறது. ஆகவேதான் இந்த தேவன் கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கிறோம், இந்த ஒளியின் தேவன்கிட்ட வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஆகவே அவருடைய வார்த்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சரீரத்தை ஒத்துக்க மாட்டேன்னு பார்க்காதீங்க. அவருடைய வார்த்தையானது எல்லாவற்றையும் காட்டிலும் மேன்மையுள்ளதா இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது, வல்லமையாயும் இருக்கிறது. அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும். முதல்ல நம்ம கவனமா இருக்கணும். நான் ஏன் கவனமா இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு வண்டி இருக்கு, இல்ல கார் இருக்கு, பைக் இருக்கு. வீட்டுல இருந்து நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, அங்கிருந்து வண்டி எடுக்கும் பொழுது கவனமே இல்லாம ஏதோ ஒரு யோசனை இல்ல என்னவோ வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்ம வண்டியை ஓட்டணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆபத்து, விபத்து. என்ன நடக்கும்? விபத்து நடக்கும், நிச்சயமா விபத்து நடக்கும். என்னன்னா நம்ம கவனத்துடன் அதை நாம் இயக்க வேண்டும். லெஃப்ட் போகணுமா லெஃப்ட் போகணும், ரைட்டு போகணுமா ரைட்டு போகணும், ஸ்ட்ரெயிட் போகணுமா ஸ்ட்ரெயிட் போகணும். நடுவில் ஏதாவது வண்டி குறுக்க வந்தா பிரேக் அடிச்சு அதை நம்ம என்ன பண்ணணும், தாண்டி வரும். இப்பேற்பட்ட ஒரு காரியம் நம்ம இருக்கு. வண்டி ஓட்டும் போது கவனமா நம்ம போறோம். கவனம் இல்லாமல் ஏதோ ஒரு யோசனையோட நம்ம வண்டியை செயல்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா விபத்து நடக்கும். அந்த விபத்து நடக்கும் பொழுது ஒரு சில நேரத்துல மரணம் கூட ஏற்படும். இப்போ மரணம் ஏற்பட்ட என்ன ஆகும்னா ஒரு மாபெரும் வாழ்க்கை லாஸ். அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக பாவமாகி நம்மை அவருடைய நீதியாகும்படி அவருக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டும்படி பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி இப்ப நம்முடைய பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம், சுகம், செழிப்பு, விடுதலை, வெற்றி, முன்னேற்றம், இப்பேற்பட்ட வார்த்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில விதைக்கும் பொழுது அந்த விதையானது நமக்கு அறுவடை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் கவனத்துடன் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் விதைத்து கொண்டே இருப்போம். இந்த விதையானது, இந்த வார்த்தை எங்க இருக்குது? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் சொல்லப்படுது. 10ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா இந்த வார்த்தையானது இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது, வேற எங்கேயும் இல்லை. இந்த வார்த்தையை இருதயத்துல வச்சு வாயின் மூலியமாக பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய வல்லமை, அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும்.
ஒரு மாபெரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறுவடை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் விதையுங்கள். சூழ்நிலையை பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விதைத்து கொண்டே வாருங்கள். இந்த இயற்கை உலகத்தை காட்டிலும் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அந்த ஸ்ட்ரென்த் நமக்காக கடவுள் கொடுக்கப்பட்டு ஒரு மாபெரும் செல்வ செழிப்போடு சுகத்தோடு பலத்தோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வெற்றியோடு வாழ முடியும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றி. நாம் தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, விதையினுடைய பவர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். விதையில என்ன மாதிரி வல்லமை இருக்கு? விதையில உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு. உருவாக்கக்கூடிய வல்லமை. விதையை பார்க்குறோம், அது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த விதையிலிருந்து வந்த மரம், செடி, கொடிகளை பார்த்தா அது டிஃப்ரெண்டா இருக்குது. வானளாவிய மரங்கள்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு விதையில இருந்து அது வருகிறது. விதைக்குள்ள அந்த பவர் இருக்கு. இந்த விதைக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. The seed contains the power to create. அப்பனா இந்த விதைக்குள்ள ஒரு உருவாக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் இருக்கிறது. அதுதான் அந்த விதைக்கு உள்ள இருக்கிற வல்லமை. வல்லமை எங்க இருக்கு? அந்த விதைக்கு உள்ள இருக்கு. விதைக்குள்ளதான் அந்த வல்லமை இருக்குது. எப்படி அந்த பவரை ரிலீஸ் பண்றது? விதைக்குள்ள இருக்கிற பவரை ரிலீஸ் பண்ணோம்னா அதை மண்ணில் போய் விதைக்கணும். இந்த விதைக்குள்ள இருக்கிற பவரை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம பேசணும். விளைவு என்ன? விதைக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாவற்றையுமே நாம அனுபவிக்க முடியும். எப்பெல்லாம் விதைக்கணும்? எப்பவுமே விதைக்கணும். இப்ப நேச்சுரல் சீடு இருக்கு, இயற்கையான விதை ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஆவிக்குரிய விதை இருக்கு. கடவுளோட வார்த்தை தான் ஆவிக்குரிய விதையா இருக்குது. கடவுளோட வார்த்தை தான் விதையா இருக்கு. லூக்கா 8:11 விதை தேவனுடைய வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். மார்க் 4:14 சொல்லுது. இப்ப இவ்வளவு நேரம் அவர் விதைச்சாரு, வசனத்தை விதைச்சிருக்கிறாரு. எங்க விதைக்கணும்? இருதயத்துல விதைக்கணும். நேச்சுரல் சீட நிலத்துல விதைக்கணும், ஸ்பிரிச்சுவல் சீட இருதயத்துல விதைக்கணும். நேச்சுரல் சீடுக்குள்ள என்ன இருக்கு? உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ஒரு பெரிய மரத்தை உண்டாக்கிடுது, ஒரு பெரிய காட்டை உண்டாக்கிடுது, இனிமையான பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக அது வளர்ச்சி அடைகிறது, நல்ல காய்கறிகளை கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக அது முளைத்து வருகிறது, பலனை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறது. இந்த பவர் எங்க இருக்குன்னா விதைக்குள்ள இருக்குது. ஆனா விதைக்கிற வரைக்கும் அந்த பலனை அனுபவிக்கவே முடியாது. விதைக்கிற வரைக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது. எப்பெல்லாம் விதைக்கணும்? எப்பவுமே விதைக்கணும். அப்ப 2 விதை இருக்கு. நேச்சுரல் சீடு ஒண்ணு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் சீடு இருக்கு. நேச்சுரல் சீடு நம்ம கண்ணில் பார்க்கிற விதை, ஸ்பிரிச்சுவல் சீடு கடவுளுடைய வார்த்தை. அதை விதைக்கும் பொழுது கேரட்டை வச்சா கேரட், பீன்ஸ் வச்சா பீன்ஸ், தக்காளி வச்சா தக்காளி, வெங்காயம் வச்சா வெங்காயம். ஆனா இதை விதைக்கும் பொழுது சுகம் உண்டாகிறது, இதை விதைக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகிறது, இதை விதைக்கும் பொழுது கர்ப்பங்கள் திறக்கிறது, இதை விதைக்கும் பொழுது குடும்ப சமாதானம் உண்டாகிறது, இதை விதைக்கும் பொழுது பொருளாதார செழிப்பு உண்டாகுது, இதை விதைக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது, இதை விதைக்கும் பொழுது அதுல எல்லாமே உண்டாகிறது. இந்த விதையினுடைய பவரை நேச்சுரலா பார்க்கும்பொழுது சில விதைகள் பாத்தீங்களா சுவரை வெடிச்சு சுவரை அப்படியே உடைச்சிட்டு வெளியே வரும். சில விதைகள் கான்கிரீட்டையே கருங்கல் எல்லாம் கூட உடைச்சிட்டு வெளியே வரும். பார்த்துருக்கீங்களா? நான் வேலூர்ல இருக்கோம். எங்க வேலூர்ல கோட்டைன்னு, அது ரொம்ப ஃபேமஸ், வேலூர் கோட்டை. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா வெறும் கருங்கல்லாலே கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த கருங்கல் நடுவுல இருந்து பார்த்தீங்கன்னா செடிகள் முளைச்சிருக்கும். இந்த பவர் பாருங்க, இந்த பவர் ஆஃப் த சீட் என்னன்னா கருங்கல்ல கூட உடைச்சிட்டு வெளியே வரும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அந்த சீடுக்குள்ள இருக்கு. அது கான்கிரீட்டை
ஊடுருவி செல்ல முடியும், கருங்கல்ல ஊடுருவி செல்ல முடியும், சுவர்களை ஊடுருவி செல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் அது ஊடுருவி செல்ல முடியும். அது எதை வேணா உடைக்க முடியும். உங்களுடைய தரித்திரத்தை உடைக்க முடியும், இல்லாமையை உடைக்க முடியும், வேலையில இருக்கிற பலுவை நீக்க முடியும், உங்களுடைய கடன் பிரச்சனையை உடைச்சு அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க முடியும், கல்லான இருதயத்தை உடைச்சு ரட்சிப்புக்கு நேரம் வழி நடத்த முடியும், மரணத்தையே பெனிட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உயிர்த்தெழ வைக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. செங்கடல்ல புழக்கம், தோல்வியை ஒண்ணுமில்லாமக்கும் இந்த விதை. டிப்ரெஷன் அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கக்கூடியது இந்த விதையில அவ்வளவு பவர் இருக்கு. தண்ணி பிரச்சனையை சரி செய்யும். இஸ்ரவேலர்களுக்கு அவ்வளவு பேர் லட்சக்கணக்கான மக்கள் தண்ணி குடிக்கணும், அதெல்லாம் சரி பண்ணும். அப்புறம் சாப்பாட்டு பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது, வியாதியை சரி பண்ணக்கூடியது. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வாழ வைக்கக்கூடியது. ஒரு மரம், ஒரு விதையை இன்னைக்கு விதைக்கிறோம்னு வச்சுங்களேன், சில மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா 150 வருஷம் கூட வாழுது. இந்த விதையை எடுத்து நாம விதைக்கும் பொழுது அவர் நீடி ஆயுள வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த விதையினால முடியாதது எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், இந்த விதையை ஒவ்வொரு நாளும் எடுங்க, பொறுக்கி எடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில விதைங்க, வாயை திறந்து பேசுங்க. இந்த வார்த்தைய இருதயத்துல அந்த விதையை விதைங்க, பவர்ஃபுல் வார்த்தையை விதைங்க. அந்த விதைக்குள்ள என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் இருக்குது எல்லாவற்றையும் அது உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த விதையில் இருக்கிற வல்லமையை பற்றி நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. நேச்சுரல் சீடுக்கு இயற்கை விதைக்க அவ்வளோ பவர் இருக்கணும். ஒரு உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கணும். மரத்தை உருவாக்கக்கூடிய சக்தி, காட்டை உருவாக்கக்கூடிய சக்தி, செங்கடலை பிளக்கக்கூடிய ஒரு சக்தி, கருங்கல்ல பிளக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த இயற்கை விதைக்குள்ள இருக்கும்னா, கடவுளோட வார்த்தை என்ற அழிவில்லாத வீட்டுல எவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கும்னா நாங்க எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, கருங்கல்ல போல இருக்கிற கடன் பிரச்சனைகளையும், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கடினத்தன்மையையும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பண பிரச்சனைகளையும், கடன் தொல்லைகளையும், வேலை பலுவையும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து அது உடைச்சு இந்த சுக்குநூறா ஆக்குறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த விதையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த விதையை ஒவ்வொரு நாளும் வாயில வச்சு பேச, எங்கள் இருதயத்துல எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை விதைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அதனுடைய பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்தோடு இந்த விதைகளை நாங்கள் விதைக்கும் பொழுது ஆண்டவரே, மிகுதியான பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த விதையில் இருக்கிற வல்லமை எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில செயல்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஜீவனும் நல்வாழ்வும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பண தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பண தேவைகளாம் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் செழிப்பும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெருக்கமும் விருத்தியும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே நித்தியமாக அது வேலை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு